என்னடா அது இது திடீர்னு சத்தம் போடுது? நேற்று சாப்பிட்ட பிரியாணி வேலையை காமிச்சிருச்சோ? வந்தால் போக வேண்டியதானே? என்ன இப்படி நடுராத்திரியில் வந்திருக்கே? எங்கே போகிறது? ஐயையோ, ஃபுல்லாக இருட்டாக இருக்குமே. எங்கேயாச்சும் உட்காரலான்னு பார்த்தா வெளிச்சமும் இல்லை. வெளிச்சத்துக்கு இப்போ என்ன பண்ணுறது? வீட்டில் போய் உட்காந்து அந்த இடத்துல ஏதாச்சும் கிடச்சிருச்சுன்னா என்ன பண்ணலாம்? ஆஹா, ஐடியா! அதான் எவனோ நெருப்பு வச்சுருக்கானே, ஒரு கட்டையை உருவிட்டு போவோம், வெளிச்சத்துக்காச்சும் உதவும். என்னடா இது, மறைவா ஒரு புதரையும் காணா, என்ன பண்ணுறது? சரி, கொஞ்சம் தூரம் போய் பார்ப்போம். அப்பாடா, அங்கே மறைவா 2 புதர் இருக்கு. டேய், எவன்டா அவன் தீப்பந்தத்தை எடுத்துட்டு இங்கே வந்துக்கிட்டு? ஐயோ, ஆள் இருக்கீங்களா? சரி, நான் அந்த பக்கம் போகிறேன். டேய், யாரா வெண்ணை வெட்டியது? நிம்மதியாக போக விட மாட்டேறீங்க. யோ, புதருக்குள்ள என்ன பண்ணுறீங்க இந்த நேரத்தில்? பூ பறிச்சுக்கிட்டு இருக்கோம், பார்த்தா தெரியல. ஓ, அதுக்கு வந்துருக்கீங்களா? சரி, முடிச்சுட்டு வாங்க. டேய், நான் இங்கே சோழியை முடிச்சுட்டேன்னா நீ எப்பறம் இங்கே வருவேன்? அதை பக்கமா போகலாம். சரி பெருசு. என்னடா இது, ஒரு புத்தர் கூட ஃப்ரீயாக இல்லையே, எல்லாத்தையும் ஃபுல்லாக பண்ணிட்டானுங்க. இப்போ நம்ம எங்கே தான் போகிறது? அப்பாடா, அந்த ஓரத்தில் ஏதோ இருக்கு. முதல்ல எட்டி பார்ப்போம், எவனாச்சும் உள்ள இருக்கானா அப்படின்ட்டு, அதுக்கப்புறமா போவோம். அப்பாடா, எவனையும் காணா. உள்ளே போய் சொல்லி முடிச்சு விட்டு வருவோம். தீப்பந்தம் எதுக்கு இங்கே வச்சுட்டு போவோம். ஆட்டா, நன்னாரி பசங்களா, எவனோ ஏற்கனவே முடிச்சு விட்டு போயிருக்கான். அதான் இது ஃப்ரீயாக இருந்திருக்கு. எப்பா என்னத்தை திண்டானோ, என்ன இப்படி? முடியலடா சாமி, என்ன இப்படி தண்ணி ஆட்ட ஓடிட்டுருக்கு? எங்கே காலை வச்சேன்? ஐயோ, கால் ஃபுல்லாக ஆயிடுச்சே. சரி,